ஹலோ. ஸோ வெல்கம் டு ஆதிரா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஹோம் மேட் சிக்கன் பிரியாணி. ஸோ திஸ் இஸ் ப்ராசஸ். பார்த்துக்கோங்க, நான் என்னோடய வாய்ஸ் ஓவரில் எந்தளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் வேகமாக கொடுத்தனால கொஞ்சம் சலம்பலான்னு ஆகும். ஸோ என்னோடய ப்ராசஸ் தெரியும் எனக்கு. ஆனால் வந்து எனக்கு என்ன தவறு செய்து விட்டேன் என்றால், சிக்கன்லேயும் மிளகாத்தூள் போட்டு பிரியாணிலையும் மிளகாத்தூள் போட்டனால கொஞ்சம் ஸ்பைசினஸ் கொஞ்சம் தான் எக்ஸஸ் ஆச்சு. எப்படின்னா ஒரு பிளேட் மேலே சாப்பிட முடியாது அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் மை ப்ராசஸ். ஸோ வந்து பட்டை, சோம்பும் அப்புறம் இந்த பட்டை இலை இது மூணையும் போட்டு வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தான் மெயினே வந்து பிரியாணியில். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுங்க. நான் வந்து வெங்காயம் போடும்போதும் உப்பு போடுவேன், தக்காளி போடும்போது லைட்டாக உப்பு போடுவேன். அப்போ தான் நல்லா மசிஞ்சு வதங்கும். அப்போ தான் பிரியாணிக்குள்ளே அந்த டேஸ்ட் இறங்கும். நம்ம சும்மா பேருக்கு கல் மாதிரி வதக்கணும்னு வைங்களேன், அது வந்து பிரியாணியில் வந்து ஒரு மாதிரி நமக்கு கடுகடுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நமக்கு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் இஞ்சி வதக்கும்போது நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. 2-3 மினிட்ஸ் வதக்குனாலே பாருங்கள். எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் கறி இருக்குது, பட் கோல்டன் ப்ரௌன் நான் ஏன்னா வந்து என் பிள்ளையை பார்க்க போயிட்டனால அப்படி ஆயிடுச்சு. அடிக்காத. அப்புறம் வந்து இந்த மாதிரி தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிங்கன்னா வாய் உள்ளதாயிரா மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா அது அந்த தண்ணியெல்லாம் இறங்கி கொஞ்சம் கொலன்னு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலாஸை நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ நான் என்னோடய மசாலாஸை தான் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டேன். 1 போட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பிரியாணி மசாலா வந்து நான் ஹோம்மேட் பிரியாணி நான் வந்து அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிப்பிங்ஸில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா பிரியாணி மசாலா வீட்டில் இல்லைங்க, நான் எப்போதும் அது போட்டு தான் செய்வேன். பட் வந்து டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சேன். அரைச்சி செய்யும்போது வந்து பேக்கெட்டோடையே ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்படி கலர் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கலரில் இருக்கும், அப்புறம் நல்லா வதங்கி நம்ம தண்ணி ஊற்றி சிக்கன் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் செம்மையான கலர் ஆயிரும். ஓகேங்களா? நான் சிக்கன்லாம் போட்டேன், சிக்கன் போடுறது அந்த கலரில் இருக்குது. ஸோ அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த ஒரு மாதிரி பபிள்ஸ் கன்சிஸ்டன்சி வரணும். நல்லா அரிசியும் தண்ணியும் சிக்கனும் ஒரே பதத்தில் இருக்கணும். நீங்கள் அந்த கரண்டி வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தெரியும். அப்போ தான் வந்து நீங்கள் தம் போடலாம். நான் வந்து அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சு 10 நிமிஷம் கரெக்டாக ஸ்லோ குக் பண்ணுவேன். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சைடில் சில்லியும் பொரிச்சுட்டு. ஸோ திஸ் இஸ் மை பிரியாணி. சப்ஸ்கிரைப் மை சேனல்.